தாக்குங்க. எல்லாரும் சுத்தி வளைச்சு நில்லுங்க. இளவரசரை பாதுகாத்து நில்லுங்க. வாங்க. வா. குதிரைப்படை விலகட்டும். என் பின்னாலேயே வாங்க. போங்க, பின்னாடி போங்க. நம்ம எங்க இருக்கோம்? நாம இப்ப கரடி கிராமத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்கோம். இதை வாங்க. நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். சீக்கிரம் எந்திரி. சீக்கிரம் 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 போங்க. அவங்க வராங்க, போங்க. இந்த இடம் யாருக்கு சொந்தமானது? யாரு அவங்க? கரடி ஜாதி. உனக்கு அங்க ஒரு கம்பம் தெரியுதா? வேலஸ் அவங்களோட தெய்வம். அவங்களால அப்படி எப்படி செய்ய முடியும்? கடவுள் இருக்காருங்கிற பயமே இல்லை. அவங்க அதை தான் நம்புவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நதிக்கு மேல ஒரு கிராமம் இருக்குன்னு. அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? அவங்க என் கூட சேர்ந்துருக்காங்களா? எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லைன்னு. எப்பவும் யாரையும் தொல்லை பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அந்த படை நெருப்பு பத்த வச்சிருச்சு. நான் நதி வரைக்கும் துரத்தி விட்டேன். திரும்பி வரமாட்டாங்க அவங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க இந்த நதி பக்கத்துல தான் இருப்பாங்க. இங்க ஒரு கோட்டையை நம்ம கட்டியே ஆகணும். நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நம்மளால சமாதியே கட்ட முடியல, நீ கோட்டையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? இது ரொம்ப விலை உயர்ந்தது. இது வலிமையாகிற வரைக்கும் நம்ம பிரிகேட்ஸை தடுக்கவே முடியாது. ஒருவேளை இங்க கோட்டை இருந்தா மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. நமக்கு வேற ஒரு இடம் கிடைக்குமா? ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கங்க. நீங்க 2 பேரும் என் பின்னாடி வாங்க. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? இந்த எரியிற மரங்களை பார்த்தா ராஜகுமார், இது உங்களுக்காக. நீங்க சரியாக வேண்டியது அவசியம்.
இவ பிரிகேட்ஸோட வண்டி கிட்ட இருந்தா. இவ வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டா. இவன் வேல்ஸோட ஜாதியை சேர்ந்தவன் தோணுது. அவ கையை அவுத்து விடு, அப்புறம் இங்க அனுப்ப. அப்புறம் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கூட. இந்தா இத சாப்பிடு. சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும். மகாராஜா, நீங்க இவளை பார்த்து பயந்துட்டீங்களா? இவளை கீழே குறவை. இங்க உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்பா அப்பா, எங்க ஓட பாக்குற? இங்க ஒளிஞ்சிருக்க, வெளியே வா. இவ ஓட பாத்திருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு இவளை நான் பிடிச்சேன். எதுக்கு இங்க இருந்து தப்பிக்க பார்த்த? நீ இங்க பாதுகாப்பா இருப்பேன்னு சொன்னல. நான் உங்க எல்லாரும் இருக்கிறேன். இந்த பொண்ணுகிட்ட நாளைக்கு பேசிக்கலாம். போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. போங்க, நாளைக்கு காலைல நிறைய வேலை இருக்கு. நீ பொண்ணுங்களை பார்த்தா பயங்கரமா விளையாடுவே. நாம ஒரு புது எதிரியை உருவாக்கிட்டோம். எத்தனையோ பேர் எரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு. உனக்கு வயசாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கிராமத்துக்கு திரும்பி போ. நான் அவளை என் கூட கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவளை போக விடு, அவளை மறந்துடு. அவங்க கூட பேசி ஒரு முடிவு எடுக்கிற நேரம் ஆயிடுச்சு. அஞ்சலி செலுத்துறதுக்காக நான் தனியாவே போய் பேசுறேன். நீ அவகிட்ட தனியா போய் பேச முடியாது. இந்த பொண்ணு காட்டு பொண்ணுன்னு உனக்கு தெரியும்ல. நான் எது செய்யணுமோ அதுதான் செய்வேன். நகரு. நீ இன்னொரு முறை யோசிச்சு பாரு. நான் ரொம்ப யோசிச்சு தான் முடிவு பண்ணேன். பின்வாங்கிறது என் அக்கறதுலயே இல்ல. நான் சின்ன பையன் இல்ல. என் முடிவை என்னால எடுக்க முடியும். நான் ராஜகுமார. என் கட்டளை நீ ஏற்றாகணும். புரிஞ்சதில்ல? சீக்கிரம் கிளம்பு. எல்லா வீரர்களையும் கூட்டிட்டு இங்க இருந்து ஒன்னா சேர்ந்து போகணும். நம்ம காட்டை வெட்டுவோம். அப்புறம் கோட்டைக்கு இடத்த கண்டுபிடிப்போம். எல்லாரும் என் கூட வாங்க. வாங்க. நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. நீங்க வந்துட்டீங்க. வந்துட்டாங்க. பிரமாதம் பிரமாதம். நீங்க வந்துட்டீங்க. வாங்க வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். எங்க அப்பா திரும்பி வந்துட்டாரு. ஆமா, திரும்பி வந்துட்டாரு. இங்கே நிறுத்து. என்ன இறங்கி நீங்க எதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி குதிரை சவாரி பண்றீங்க? என்ன வேற மாதிரி சவாரி செய்ய முடியும். இங்க இருந்து போ போ, உள்ள போ. நீ எப்படி இருக்க? என்கிட்ட உனக்காக ஒரு வேலை இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடி. யாரோஸ்லாவ் எங்க? எங்க அப்பா இங்க. சொல்லுங்க, எங்க அப்பா இங்க. இது உனக்காக. அரசர் கரடி கிராமத்துக்கு போயிட்டாரு. எதுக்கு?
ஒரு காட்டு பொண்ணு கிடைச்சிருக்கா. அவர் அவங்க கூட அவங்க குளத்துக்கு போயிட்டாரு. உடனே எல்லாரையும் கூப்பிடு. ஆனா அவர் ஹெரால்டு கூட இருக்காரு. அவர் ஒன்னும் தனியா இல்ல. உன்னால எப்படி காயப்பட்ட இளவரசர் அங்க அனுப்ப முடிஞ்சது? நான் ஒன்னும் அவரோட பாட்டி இல்ல. இது அவரோட முடிவு. இளவரசர் கோவில் கிட்ட ஒரு கோட்டையை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் என்ன முட்டாளா? செவிட்டோ சார், நாம யார் அனுப்ப போறோம்? அரசர் உன்ன போ சொன்ன நீ போ. மெரியாவோட அஞ்சலி இங்கதான் இருக்கு. நாங்க அதை ஜெயிச்சோம். நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு படைகளுக்கு தெரியாது. ஆனா பிரிகன்ஸ்க்கு தெரியும் அஞ்சலியை எங்க செலுத்தணும்னு. புரிஞ்சுதா? நீங்க எல்லாரும் போகலாம். விஷாட்டா, கட்டிட பணிக்கு ஆளுங்களை கூப்பிடு. நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நாங்க தான் உன்னை காப்பாத்தணும், உனக்கு சாப்பாடு கொடுத்தோம். ஆனா நீ என்கிட்டயே கோவமா இருக்கியா? காட்டானா இருக்கிறது நல்லதுதான். நாங்க என்ன காட்டு மிராண்டியா? எங்க மேல தாக்குதல் நடத்தின உங்க வீரர்கள் ஒண்ணு காட்டு மிராண்டி இல்லையா? அவங்க தான் எங்க இடத்துக்கு வந்து எங்களை அடிச்சு துரத்துனாங்க. யார் அவங்க? உன்ன மாதிரி ஆளுங்க. இப்ப நாங்க வெளியேற வேண்டியதாயிடுச்சு. அப்படியா? ஆனா ஒரு விஷயம், இங்க யாரோட அதிகாரமும் இல்ல. இங்க யாருக்கும் சக்தி இல்ல. பிரிகேடியர் என்ன விரும்புறாரோ அதுதான் செய்வாரு. அப்பா, இளவரசரும் ஹெரால்டும் எப்ப திரும்ப வருவாங்க? கூடிய சீக்கிரமே எல்லாரும் திரும்ப வருவாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. இளவரசர் உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க முடியாது. அவர் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. நீ அந்த அளவுக்கு அழகா இருக்க. எனக்கு இளவரசரை பத்தி கவலை இல்ல. ஹெரால்ட பத்தி நீ மறந்துரு. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. நார்ஸ்மேன் அவர் பணத்துக்காக மட்டும்தான் போராடுவார். வாடகைக்கு எடுத்த வீரர்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவன் உயிரோட இருக்கான், நாளைக்கே அவன் செத்துருவான். நீ எதுக்கு தனியா அந்த கோவிலுக்குள்ள போன? வெயின் மட்டும் உன்னை காப்பாத்த மாதிரி தான். நான் ஒன்னும் அவரை காதலிக்கல, புரிஞ்சுக்கோங்க. உன் புருஷனை உன்னால என்னைக்கு மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எளிமையார் இறந்துட்டாரு. உன்னால அவரை திரும்ப கொண்டு வர முடியாது. நான் என்னைக்குமே இருக்க முடியாது. அவங்க ஜாதிக்கு இன்னொரு தலைவன் வரப்போறான். இன்னொரு தலைவர் எப்படி வர முடியும்? அந்த மக்கள் அவரை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க என்னைக்கும் அவருக்கு பயப்பட போறதில்ல. அவங்க எதிரிகள்லாம் அழியிற வரைக்கும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க.
நீங்க அவங்க கிட்ட பேச முடியாதா? நீ அவருக்கு மனைவி ஆயிடு. அங்க போய் நீ ஒரு நல்ல தலைவனை தேடு. எனக்கு வாக்கு கூட. நீ அங்க போனதுக்கு அப்புறம் எங்களை என்னைக்கு மறக்க கூடாது. சரி, நான் வாக்கு தரேன். இப்ப நம்ம சீஃப் என்கிட்ட அவரோட மக ரைடாவை ஒப்படைக்க போறாரு. கரெக்ட் தானே? அது நடந்தாகணும். ஆனா எப்ப நடக்கும்?